புளிச்சக்கீரை விற்றாங்க. இப்போ ரொம்ப நாளாக அது புளிச்சக்கெல்லாம் கடைஞ்சி நாங்கள் சாப்பிட்டு அதனால புளிச்சக்கீரை ஆசைப்பட்டு ஒரு கத்தை வாங்கினா கொஞ்சம் கடைஞ்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆஞ்சி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு வேலை தானே, வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்து செய்யலாம். வேலை தான் பேசி சொல்கிறாங்களே கோசம் நான் செய்கிற வேலை சொல்கிறாங்க பார்த்தா இது ஒரு வேலையான்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு வேலையே தெரியல பாரு அவங்களுக்கு. கீழே வந்து அந்த பொட்டி வரைக்குமே வந்து கீழே வந்து வேற கலரு, மேலே மட்டும் வந்து வேற கலர். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வெள்ளூர் தரமாக தான் வந்து அடித்தாங்க. கடைசியில் வந்து கலர் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து அடிச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஃபைனலாக வந்து கூரைலாம் வந்து போட்டாச்சு இல்லையா. கூரை மட்டும் போட்டால் வந்து வீடு புதுசான மாதிரி வந்து தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்கெலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து சுண்ணாம்பு வந்து பூசலாம் ஃபுல்லாகவே வந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பா வந்து சுண்ணாம்பு வந்து வாங்கிட்டு வந்தார். வாங்க இப்போ இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து பெயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்க போகிறோமே, பார்க்கலாமா? மாதிரி இருக்கிறீங்க வீட்டுக்கு சோளை போட்டாச்சுல்ல, அதனால சுண்ணாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ வந்து சுண்ணாம்பு வந்து கலக்கணும். ஏன்னு கேட்டா ஆமாம், கீழெல்லாம் வந்து நேரம் மாறிடுச்சு. நேரம் மாறி போச்சு. அதனால வந்து வீடு சொன்ன பச்சியா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். சரிப்பா, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கெமிக்கல் ஒன்று, இது ஒட்டாத அளவுக்கு. இப்போ வந்து செவுத்துல வந்து சாஞ்சா மேலே வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல் இன்னும் வரவே இல்லை. கொஞ்சமாக வந்து போடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து 5 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 5 கிலோவுக்கு வந்து இதை தான் வந்து போடணுமா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கதவுக்கு வந்து அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிவப்பு கலர் மஞ்சள் கலர் வந்து அம்மா வந்து பொட்டு வைப்பாங்க இல்லையா, அதனால இது வந்து ஒரு ப்ரெஷ்ஷு கலர் ரோஸ் கலர் ரெட் கலர் இருக்குது. ரோஸ் கலர் மாறும். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து வாங்கிட்டு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இப்போ சுண்ணாம்பு கூட வந்து சேர்த்து அடி. ஏன்னா அப்பா வந்து அம்மா சொன்ன வந்து ரோஸ் கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சொன்னது இல்லை, பால் ரோஸ் கலர் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு கலர். இந்த செவத்துக்கு பூரா வந்து நான் தான் வந்து கலர் அடிச்சேனே, சுண்ணாம்பு அடிச்சுனே பாருங்கள். கரெக்டாக வந்து தெரியும் இது வரைக்கும் தான் வந்து சுண்ணாம்பு வந்து அடிச்சிருக்கேனே. இது ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு வந்து ஒன்றும் அடிக்கல. நம்ப முடியல இவ்வளோ ஒருத்தர் நான் வந்து அடித்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்பி தான் அவனுக்கு, ஏன்னா வந்து நான் தான் அடித்தேன். இதுமா நான் வந்து சுண்ணாம்புலாம் அடிக்க வேணாம் விட்டுருங்க சொன்னேன். அப்பா தான் வந்து சரி அடிமா, வீடு சூப்பராக சோளம் நம்ம போட்டு அழகாக தானே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், அழகாக வந்து சுண்ணாம்புலாம் அடிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு கூட அடிக்கவே இல்லை. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கவே இல்லை, விட்டாச்சு. ஏன்னா சோளை போடணும், சரி இப்போ பொங்கலுக்கு அடிச்சா ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மழை பெஞ்சு அந்த மண்ணோட கரெல்லாம் வந்து செவத்துல நல்லா படிஞ்சிடுது. அதனால வந்து சுண்ணாம்பு அடிக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் வந்து இந்த செவரும் வந்து நான் தான் வந்து அடிச்சேனே. இந்த செவரு நான் அடிச்சு, இந்த செவரு வந்து அப்பா அடிச்சாரு. அப்பாவோட ஆசை தான் ரொம்ப நாள் சுண்ணாம்பு அடிச்சு சுண்ணாம்பு அடிக்கணும். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து அடிச்சாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 கோட்டிங் வேற போய்க்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெள்ளை கலர் அடிச்சாங்க, வெளும் தரமா தெரியுது சொல்லிட்டு 2வது வந்து திக்கா வந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த வந்து ஒரு கலர் மாரி கொடுத்தாங்க பார்த்து ஒரு டப்பால, அது வந்து 10மோ 10 மீடியமா வந்து கலர் வச்சு அடிச்சாங்க. அது வந்து அதிகமாக சொல்லிட்டு ஃபுல்லா ஊத்தி கவர் பண்ணி அடிச்ச மாதிரி திக்கா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அனுபவம் பார்த்தது. ஏன்னா பெயிண்டிங் வேலை செஞ்சது இல்லையா, நம்ம ஏதோ நம்ம வீட்டுல நம்ம செய்யறோம்னு செஞ்சாங்க. எப்படி செஞ்சுக்கிறாங்க, சூப்பரா இதான வீடு பாக்குறதுக்கு. இப்போ எங்க வேலை என்னன்னா, வீட்டை நல்லா தண்ணி ஊத்தி சுத்தமா வீட்டை கழுவிட்டு இருக்கிற சாமஞ்சாட்டெல்லாம் கழுவி வைக்கிற வேலை எங்க வேலை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தை மாசம் பொங்கல் வரல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து தை போய் இதுல பங்குனி மாசம் நடக்குதா, பங்குனி மாசம் தான் எங்களுக்கு பொங்கல் வந்துக்குது. பட்ட கையோட வந்து வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து அடிச்சு முடிச்சிட்டோம். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வேலைலாம் எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் தான் செய்வாங்களே. ஆனா நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யற அந்த வேலையை. இதுவே செத்த போட்டு தான் வருஷம் தடவை பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு அடிக்கல, அதுக்கு முன்னாடி பொங்கல் வந்து அடிச்சோனாங்க. சரிம்மா, கீழே வந்து அந்த பொட்டி வரைக்குமே வந்து கீழே வந்து வேற கலரு, மேலே மட்டும் வந்து வேற கலர். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வெள்ளூர் தரமாக தான் வந்து அடித்தாங்க. கடைசியில் வந்து கலர் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து அடிச்சிட்டாங்க. உள்ள ஹாலில் வந்து ஒரு கலரும், சாமி ரூமில் வந்து ஒரு கலரும் வந்து இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆனால் வந்து வீடு வந்து சுத்தமான மாதிரி இல்லை. ஆமாம், பெயிண்ட் மட்டும்தான், சுண்ணாம்பு மட்டும் தான் அடிச்சுக்கிறேன். ஆனால் கீழே எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யாரை கட்டினா நல்லா இருக்கும். யாரை கட்டணும் ஒன்று ஒரு நாளா
ஒரு நாளாக தள்ளி போய் ஒரு நாளாக வந்து வேலை செய்து எங்கே டயர்டாகிற மாதிரி தெரியுது என்கிட்ட. நான் ஒரு இன்னும் சொல்ல ஆட்டை ஓட்டி முட்டமா ஆட்டுக்கு பிள்ளை இந்த போட்டோமா அப்படியே வேலை செஞ்சு அப்படியே ஒரு 10 இப்போ வீட்டு வேலை சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக செய்யும். கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒரு நாள் தான் முடிஞ்சிடும். வெளியில் ஒரு கலரு, அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா திக்காக வந்து அடிச்சிருக்காங்க இங்கே. ஏன்னா வந்து கடைசியில் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திக்காக வந்து அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவோட வேலையை வந்து அப்பா வந்து முடிச்சிட்டாரு. மீதி இருக்கிற வேலை போல அம்மா வந்து என்ன இருந்தா, அதனால வந்து அம்மா கொஞ்சம் வேலை வந்து பார்க்குறாங்க, நானும் வந்து கொஞ்சம் வேலை வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி ஃபோட்டோலாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து காலைங்காட்டியும் பாப்பா வந்து சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அழகா சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் நான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகமாக ஒன்று வாங்கிட்டு வருவேன். எந்தெந்த கோயிலுக்கு போகுமோ அந்த கோயில் ஒன்று இந்த ஃபோட்டோ வந்து அந்த 5 சாமி ஃபோட்டோ ஒன்றா இருக்குது இல்லையா, அது வந்து வீட்டுக்கு வந்து முதல்ல அந்த மண் வாங்கி வரப்போது அவங்க பால் காசுக்கு அம்மா விட்டு தான் தந்தாங்க. மீதெல்லாம் இது மலையனூருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது. அது அந்த கோயிலுக்கு இது வந்து பெருமா கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆமாம் போகும்போது இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அப்பா வாங்கி வந்தாங்க, முருகர் ஃபோட்டோ. இது வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது நம்ம வாங்கி வந்தது. ஆமாம், மேலே கற்று அப்பா வாங்கி வந்தது தான். பொருள் எல்லாத்தையுமே வந்து வெளில எடுத்துமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்கே வந்ததோ அதே மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஆமாம், இப்போ வந்து பாப்பா வந்து சாமி வச்சுட்டு போன இடத்த வந்து சுத்தம் பண்ணி சாமி வந்து வைக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து கழுவ மாட்டோம் இல்லையா, அதனால பெயிண்ட்லாம் அடிச்சு அப்பயே அப்பா வந்து கழுவிட்டு பெயிண்ட்லாம் வந்து அடிச்சிட்டாரு. திருப்பி வந்து கழுவுனா இந்த பெயிண்ட் பூரா போயிடும், அதனால. சரிம்மா வேலை பாருங்க. அம்மா என்ன பழையபடி இரவானத்தில் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, இது வந்து பாலாட்டை. இது வந்து அன்னைக்கு வந்து எடுக்கணும், அந்த நேரத்தையும் சாந்தி நேரத்தில் எடுக்கணும். அது ஞாபகமாக இருக்கிறதுக்கோசம் நான் இங்கே வந்து வச்சுட்டேன். என்கிட்ட அங்கங்கே வச்சுட்டு வந்து தேட முடியாது, கண்ணாடிக்கு எடுக்கிற பொருள் இல்லையா, அது இங்கே வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து இருந்த தெரியும். ஃபர்ஸ்ட் டப்பெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி வைக்கிறேன் நான். நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யணும் இல்லையா, அப்போதான் வந்து சீக்கிரமாக வந்து வேலை முடியும். இன்னும் ஊடு இன்னும் கழுவுல ஃப்ரெண்ட்ஸ், அது கழுவு தான் பெரிய வேலை. அதான் கழுவணும். இப்போ ஊட்ட கழுவணும், அதுக்கப்புறம் வந்து ஆடு ஓட்டி போகணும், ஆட்டுக்கு பிள்ளை இருக்கணும். ரெகுலராக செய்கிற வேலைம்மா, ரெகுலராக செஞ்சாலும் நம்ம செய்கிற வேலை கூட அதையும் பார்த்தா வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். நீ சொல்கிறது அப்படி தான். சரிம்மா, சரி செய்யுங்க. சரிம்மா, பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போய் நடுவீட்டில் வச்சுட்டு வந்து ஆளை வந்து கழுவு வந்து ஆரம்பிச்சிட்டேன். யார் யார் கழுவுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அப்பா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து என்ன சரி நீங்களே வந்து பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கதவுலாம் வந்து கழுவுறாரு அப்பா. இவ்வளோ பெரிய இடத்த கழுவி முடித்துல நான் ஒரு வழியாக ஆடுவோம் போல. என்ன வேலை செய்யறோம், அம்மா மட்டும் என்ன வேலை செய்கிறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சிக்கீரை விற்றாங்க. இப்போ ரொம்ப நாளாக அது புளிச்சிக்கெல்லாம் காஞ்சி நாங்கள் சாப்பிட்டு அதனால் புளிச்சிக்கீரை ஆசைப்பட்டு ஒரு கத்தை வாங்கினோம். இப்போ கொஞ்சம் வாடி போன மாதிரி தெரியுதா, அதனால நம்ம வந்து ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுதான் நம்ம நினச்சி பார்த்து கொஞ்சம் கடைஞ்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆஞ்சி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு வேலை தானே, வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்து செய்யலாம். வேலை தான் பேசி சொல்கிறாங்களே கோசம் நான் செய்கிற வேலை சொல்கிறாங்க பார்த்தா, இது ஒரு வேலையான்னு கேட்குறாங்க. போய் இதுவும் ஒரு வேலையே தெரியல பாரு அவங்களுக்கு. அப்போல்லாம் இதில் எல்லாம் ஒரு வேலை தான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து செய்யலாம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதையும் போச்சுமா, கிள்ளி வச்சா பொறுமா கடைஞ்சிக்கலாம். சரிம்மா. வீட்டு வேலைலாம் சூப்பராக முடிஞ்சிடுது. வீட்டெலாம் நான் ஏற கட்டி சுத்தமாக வீட்டெலாம் கழுவி ரெடி பண்ணி ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாமி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.